Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடேலேருந்து எடுத்த வீடியோஸ். லாஸ்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டே, செகண்ட் பர்த்டே. ஸோ இந்த டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து கொண்டாடிருந்தோம். வீட்லேயே வந்து நான் பால் பாயசம் செஞ்சு பொங்கல் சாம்பார் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அண்டு கேக்குமே வந்து கட் பண்ணோம் அவனுக்காண்டி. அண்ட் கோயிலுக்கு மட்டும் போனோம். இந்த வாட்டி யாருமே இன்வைட் பண்ணலை. நானே ஹஸ்பண்ட் என் பையன் 3 பேர் மட்டும் தான் வந்து செலிப்ரேட் பண்ணோம். ரொம்ப சிம்பிளாக ப்ரைவேட்டாக ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்து செலிப்ரேஷன் வந்து இருந்தது. சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஊர் சுற்ற கிளம்பியாச்சு. இங்கே சைனா ஷாங்காயில் வந்து ஹாப்பி வேலின்ற ஒரு தீம் பார்க் இருக்குது போல். லைக் நிறைய ரைட்ஸு, வாட்டர் கேம்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. நான் வந்து இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வரேன். நம்ம ஊர் பிளாக் தண்டர் ஃபேண்டசி பார்க் மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட்டு இங்கே சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க சைனாவுக்கு. ஸோ சாட்டர்டே வந்து அங்கே வெளியே போயிருந்தோம். அண்ட் நிறையா வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா அவங்க டூரிஸ்ட் தான் வந்திருந்தாங்களா. ஸோ நிறைய இடத்த சுற்றி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சாட்டர்டே பயங்கர ஃபன்னாக போச்சு, பயங்கர ஹாப்பியாக போச்சு. லாட் ஆஃப் எப்படி சொல்கிறது மெமரிஸ் தான் வந்து இருந்தது. அண்ட் எனக்கு லாஸ்ட் வெனஸ்டேலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியல. அடிக்கடி டயர்டாக இருது. வந்து உட்காந்துக்குவேன் சமைச்சிட்ருக்கிறப்பவே. அடிக்கடி தலை சுற்றுறது இந்த மாதிரி இருந்துருச்சு. பட் நான் என்ன நினச்சேன்னா டயட்டில் இருக்கிறனால மேபி இருக்குமோ அப்படின்ற ஒரு இதனால நான் அப்படியே அதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அது லாஸ்ட்டாக வந்து எங்கே அஃபெக்ட் பண்ணுச்சுன்றதை நான் கடைசி சொல்கிறேன். ஸோ சாட்டர்டே பயங்கர ஃபன்னாக போச்சு. சாட்டர்டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவே முடியல என்னால். லைக் மார்னிங் 9 o'clock வந்து எங்கேயாவது வெளியே கிளம்புனோம்னா நைட் ஒரு 2-3 மணிக்கு தான் வந்து வீட்டுக்கு வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் தூக்கமுமே சுத்தமாக இல்லை, அந்த ப்ராப்பரான ஸ்லீப்பிங் பேட்டர்னுமே இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் எடுத்தது. அன்றைக்கி வந்து நாங்கள் சர்க்கஸ் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் எங்களுக்கு டிக்கெட்ஸ் அவைலபிள் இல்லை, லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் வந்து அண்ணா வீட்டில் சாப்பிட்டுட்டு படம் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. டைனோசர் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. அது ஒரு மாதிரியாக வந்து போச்சு. நைட் வந்து ஹாட் பாட் போனோம். அது இந்த வீடியோ வந்து நான் கவர் பண்ணல, எல்லோரும் ஃபேஸும் தெரிஞ்சதா. ஸோ அவங்க ப்ரைவசிக்காண்டி நான் அதில் போடலை. அண்ட் மண்டே வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருந்துச்சு. பட் அன்றைக்குமே எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது வீட்டில். டியூஸ்டேமே அவங்கள வந்து வெளியே கூப்பிட்டுட்டு போனேன் இங்கே பக்கத்தில். வெனஸ்டே வந்து என் பையனுக்கு வேக்சினேஷன் இருந்துச்சு. அப்படியே எனக்குமே வந்து பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்போ தான் வந்து தெரிய வந்தது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றது. நான் இதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் 3 months முன்னாடி எடுத்த நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் டயட்டுக்கும் வந்து சம்மந்தம் இல்லை. பிகாஸ் நான் எல்லாமே நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக தான் வந்து எடுத்தேன். பட் எனக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்றது வந்து நான் பிளட் டெஸ்ட்டில் தான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிக்கோங்க.